கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தமது சீஷர்களை கலிலேயா கடற்கரையில் சந்தித்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்ததை குறித்து நேற்று தியானித்தோம். அதன் பின்பு இயேசு பேதுருவை அழைத்து, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்டதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நிகழ்வை குறித்தும் அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்தும் சற்று விரிவாக தியானிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை இந்த அதிகாரத்தின் இறுதிப் பகுதியில் வாசித்து அறிகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுருவிடம் 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. பேதுருவும், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பதில் அளிக்கிறார். அதற்கு இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார். 3 முறை கேள்வி ஏன் என்று பார்ப்போமானால், பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். இதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 69 முதல் 79 வரை வாசித்து அறிகிறோம். இப்பொழுது இயேசு அவனை 3 முறை கேட்பது தண்டனை அல்ல, அவன் உள்ளத்தை சுத்திகரிக்கும் அன்பான செயலாகும். தேவன் நம்மை குற்றம் சொல்ல வரவில்லை, நம்மை திரும்ப அழைக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது அன்பின் முக்கியத்துவம். இயேசு பேதுருவிடம், நீ என்னை சேவிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் கேட்டது அன்பு. சேவை செய்யும் முன் அன்பு இருக்க வேண்டும். ஊழியம் அன்பிலிருந்து பிறக்க வேண்டும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுவது பொறுப்பின் அழைப்பு. இயேசு பேதுருவுக்கு ஒரு பொறுப்பை அளிக்கிறார். என் மக்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறார். நல் மேய்ப்பனாய் நீ ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இடுகிறார். உண்மையான அன்பு பொறுப்பு ஏற்கும். உண்மையான சீடன் பிறரை வழி நடத்துவான். இதை விசுவாசிக்கிறீங்களா?
இங்கு இயேசு பேதுருவின் எதிர்காலத்தை குறித்தும் கூறுகிறார். அவன் மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவான் என்பதை முன்னதாகவே அவனுக்கு அறிவிக்கிறார். கிறிஸ்துவை நேசிப்பது தியாகத்தை உட்படுத்தும். உண்மையான விசுவாசம் சுகத்தில் மட்டும் அல்ல. பேதுரு அநேக ஊழியங்களுக்கு பிறகு ரோம பேரரசு அவனை கைது செய்து சிலுவையில் அறைய உத்தரவிட்ட போது, இயேசுவை போல் என்னை சிலுவையில் அறைய நான் தகுதியானவன் அல்ல, அதனால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையும் என்று வேண்டினான். அதன்படி பேதுருவை சிலுவையில் தலைகீழாக அறைந்தனர். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மேலும் மகிமை அடைந்தது. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று இயேசு பேதுருவிடம் கூறுவதை லூக்கா 22:32 வாசிக்கிறோம். தேவன் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய விசுவாசம் குறைந்து போய் விடாதபடி வேண்டிக் கொள்வதோடு, நாம் விசுவாசத்தில் பலப்பட்டவுடன் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மேய்ப்பர்கள் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிக பெரிய பொறுப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று பேதுருவும் நமக்கு அறிவுரை கூறுவதை அவரது 1 நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இந்த சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. தோல்வி முடிவு அல்ல. பேதுரு விழுந்தான், ஆனால் மீண்டும் எழுப்பப்பட்டான். தேவன் நம்மை கைவிட மாட்டார். 2. அன்பே ஊழியத்தின் அடித்தளம். இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று. உங்கள் பதில் என்ன? அன்பில்லாத சேவை வெறுமை. இதையும் மறந்துடாதீங்க. 3. தேவன் மீண்டும் வாய்ப்பு தருகிறார். மறுத்தவனை தலைவனாக்கினார். இது கிருபையின் சாட்சியம். 4. உண்மையான சீடன் பொறுப்பை ஏற்க வேண்டும். அவருடைய ஆடுகளை மேய்க்க விசுவாசம் செயலில் வெளிப்பட வேண்டும். 5. கிறிஸ்துவை பின்பற்றுவது தியாகம் உடையது. என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். பின்பற்றுவது எளிதான பாதை அல்ல, ஆனால் ஆசீர்வாதம் நிறைந்தது. என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவோமா? சுருக்கமாக சொல்வதானால், மறுதலித்தவனை மீண்டும் அழைத்த கர்த்தர், விழுந்த பேதுரு தோல்வி, தேடிய இயேசு கருணை, கேட்ட கேள்வி அன்பு, கொடுத்த பொறுப்பு ஊழியம், அழைத்த பாதை தியாகம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக பிதாவே, எங்கள் தோல்விகளுக்கு இடையிலும் எங்களை தேடி அழைக்கும் உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. பேதுருவை போல நாங்களும் பல நேரங்களில் பலவீனப்பட்டு சோர்ந்து போகிறோம். ஆனால் எங்களை விட்டு விடாமல் மீண்டும் எழுப்புகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை உண்மையாக நேசிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை நம்பிக்கையுடன் நிறைவேற்ற கிருபை தாரும். எங்களை உம்மை பின்பற்றும் உண்மையான சீடர்கள் ஆக்கும்.
எங்கள் வாழ்வு உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக விளங்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.